வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே எளிமையான முறையில் சுவையான இறால் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த இறால் வறுவல்னு சொல்லலாம், தொக்குன்னு சொல்லிக்கிறலாம். நமக்கு தேவையான பதத்தில் ட்ரையாக வச்சு எடுத்துக்கிறலாங்க. இப்போது இந்த இறால் வறுவல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறலாங்க. அதில் கொஞ்சமாக பட்டை, கடுகு, சோம்பு எல்லாம் சேர்த்து பொரிய விட்டுக்கிறலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். நான்வெஜ் செய்யும் பொழுது நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்குங்க. இது போல் ஒரு கண்ணாடி மாதிரி அந்த வெங்காயம் பதம் மாறி வந்ததுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்தாச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ சுத்தம் பண்ண இறால் எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவுப்படி நான் மசாலா எல்லாமே சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த தக்காளி கூடவே இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளிலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 க்ரீன் சில்லி சேர்த்துக்கிறேங்க. அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சில்லி பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா அந்த எண்ணெயிலே இந்த மசாலாவை நல்லா வதக்கி கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த இறால் மசாலாவுக்கு அந்த கலர் நல்லா அழகாக கிடைக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். நம்ம நான்வெஜ் செய்யும்பொழுது எந்த ஒரு பொருளையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்க்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு இப்போ இதில் கரம் மசாலா சேர்த்துக்குருவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பவுடர் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு ஜஸ்ட் நல்லா 1 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்தா போதும். பாருங்கள், அந்த மசாலா அந்த தொக்கு கூட நல்லா பெரட்டுற மாதிரி இது போல் 1 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்தா போதும். ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் 3/4 கிலோ அளவுக்கு சுத்தம் பண்ண இறால் சேர்த்துக்கிறேங்க. சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா நான் 3/4 கிலோ சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நல்லா இது போல் கலந்து கொடுத்துக்கலாம். அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த இறால் மசாலா செய்கிறதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்குருவோம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். அப்பப்போ எடுத்து கலந்து கொடுக்கணுங்க. இறால் சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா ரப்பர் மாதிரி போயிடும். அதோட பதம் மாறி போயிடும். சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்காது. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு ட்ரையாக பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அந்த மசாலாலாம் நல்லா சுருண்டு வந்துருச்சு. எனக்கு இந்த அளவுக்கு பதம் வந்தால் போதும். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எண்ணெய்லாம் நல்லா அந்த மசாலாலேருந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்குருவோம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா 1 நிமிஷம் மட்டும் கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சா சூப்பரான சுவையான இறால் வறுவல் நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு வறுவல் பதத்துக்கு வேணுன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டு எடுத்துக்கலாம். எனக்கு இது போல் தொக்கு போலையே நான் வச்சு இறக்கியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.